வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி உப்புமா செய்யலாம். தேவையான பொருட்கள்: இட்லி நம்ம காலையில் செஞ்சுருப்போம், அது மீதி ஆகிடும். சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை நமக்கே பசி எடுக்கும், அந்த நேரத்தில் இட்லி உப்புமா பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, அப்போ தான் உப்புமாவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள். இட்லி இப்போ நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணி. இட்லி தண்ணியில் போட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வையுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதனால் நம்ம தண்ணியில் நனைச்ச உடனே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. எடுத்து இப்படி தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவை வர மாதிரி உதிர் உதிராக நல்லா வரும். தண்ணி சுத்தமாக இல்லாமல் இப்படி பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போதே நல்லா உதிர் உதிராக நம்ம ரவை மாதிரியே கொட்டுது பாருங்க. இப்படி கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு, பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சள் தூள். இட்லி ஏற்கனவே உப்பு இருக்கும், இப்போ கொஞ்சமாக போட்டுக்குங்க. பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம தூள் பண்ணி வச்சுக்கிற இட்லி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா சூடு ஏறி அந்த உப்பு காரெல்லாம் இட்லியில் படுற அளவுக்கு நம்ம செய்யணும். இது வீட்டில் இருக்கிற இட்லி திடீர்னு வச்சு உப்புமா செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு அதிகமான செலவும் இல்லை. வேஸ்ட் பண்ணாமல் அந்த இட்லி இந்த மாதிரி உப்புமா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாம் அது நல்லா உதிர் உதிராக வந்துடுச்சு. அந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா இட்லி நல்லா சாப்பிட்டா உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த உருண்டை இல்லாமல் ரவை மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. நான் மஞ்சள் தூள் போடாமல் கூட செய்யலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஈஸியான முறையில் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.